ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களோட 16th இயர் பிரைடு. நாங்க ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு 200ல இருந்து 300க்குள்ளதான் மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் அப்ப வெளிப்படையாவும் வரல. இன்னைக்கு பார்க்கும்போது 5000க்கு மேல நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கட்டி சொல்ற விதமா இயற்கைக்கு மாறானது, இயற்கைக்கு எதிரானது, தமிழ் சமூகத்தையும் தமிழ் கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கமெண்ட்ல கதற அனைவருக்கும் சேர்த்தி தான் இப்போ நாங்க வந்து கம்பீர நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கமெண்ட்லயும் வந்து கதறுங்க. எத்தனை வருஷம்னாலும் நீங்க கதறிட்டே தான் இருப்பீங்க. எங்க அன்பு வந்து பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அன்பு மட்டும்தான் என்னைக்குமே நிதர்சனம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே அப்படி கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா நீங்க முதல்ல தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துறீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஹாப்பி பிரைட். Jimmy, this is my partner Bharat, and we're really happy to be able to spend some time with everybody out here. I think hope whoever is watching is enjoying as much as we are who are walking here, and I'm really glad to see such a huge crowd in Chennai Pride. This is my second time here and I'm enjoying it so much. When it comes to internet bullying, நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வரோம். இது எங்களோட சென்னை செகண்ட் ப்ரைடு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் இயர் வந்தபோது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ப்ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பி. Last year I came here. It was very nice environment here. But when I went to Kerala and I was back, within few months I got a lot of hate messages, and there are a lot of I don't know which background they come from, but they are very much against feminism and queer people, and they make mass accounts and then start stalking queer people, start finding their past dead name and then bring those images and then shame them. आज चेन्नई प्राइड में आकर बहुत खुश लग रहा है. मेरा फर्स्ट टाइम है. मैं हैदराबाद से यहाँ चेन्नई प्राइड में अटेंड करने के लिए आया हूँ और मैं प्राउड फील करता हूँ कि मैं एक बाइसेक्सुअल हूँ. Because you see, people don't really get the space to express who they are. It doesn't matter if it's about LGBTQ, it's just about everybody. But why is this special? Because nowhere it's quite accepted or understood, or there's more conflict within themselves itself. So with such a harsh world from outside, especially on internet, as இந்த ஹாப்பிக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்பில் வந்து பங்கேற்பு கால்வாசி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் முக்கால்வாசி கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர்களுடைய பாலினம் அவர்களுடைய உரிமை, அந்த உரிமைக்காக எல்லாரும் போராடுறாங்க. அந்த உரிமையை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏற்றுக்க முடியலன்னா தயவு செய்து கம்முன்னு நீங்கள் போயிடுங்க. எங்களோட உரிமையை எப்படி வாங்கிக்கணும் எங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இந்த ஹாரிசான்டல் ரெசர்வேஷன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ் பீப்புள் அதை பற்றி நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ட்ரான்ஸ் வெல்ஃபேர் போர்டு வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் இருக்காது, அதாவது ட்ரான்ஸ் உமனுக்கு மட்டும் இருக்காது, வந்து எல்லா ட்ரான்ஸ் பீப்புளும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ட்ரான்ஸ் மென் அண்ட் இன்டர்செக்ஸ் நான் பைனரி ட்ரான்ஸ் பீப்புள். அண்ட் இன்னொன்று வந்து எஜுகேஷன் இது சர்டிஃபிகேட் மாற்றணுன்னா அதுக்கு செக்ஸ் சேஞ்ச் கம்பல்சரி. ஸோ அதை ஸ்க்ராப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி நிறையா திங்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இந்த ப்ரைட் வந்து ஒரு செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொட்டஸ்ட். பாலிசிஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் இன்னும் நிறையா முன்னெடுப்புகள் எடுக்கணும். டைரெக்டாக குழந்தைங்கள போய் இது சேரணும். சின்ன வயசுலேருந்தே இந்த கல்வி எல்ஜிபிடிக்யூ சம்மந்தப்பட்ட கல்வி வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும். டீச்சர்ஸு, போலீஸு, முக்கியமாக போலீஸ் இது அவேராக இருக்கணும். குயர் ஃபோபிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா ஹராஸ்மெண்ட்ஸ் அந்த இடத்துலையும் நடக்குது அவங்க மூலமாகவும். ஸோ அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் குயர் பீப்புளை. அது கண்டிப்பாக நடக்கணும். The sex education in my school is very inclusive. They've talked a lot about the LGBTQ community, but I know that's not how it is everywhere else. A lot of sex education in India, I believe, is kind of religious, and they barely even take into consideration. நாங்களும் சக மனுஷன் எங்கள் பாலினம் எங்களுக்கு தீர்மானிச்சுக்கிற உரிமை இருக்கு. அது எங்களோட முடிவு. எங்களோட நாங்கள் போட்டுக்கிறது எங்களோட முடிவு. அதை பார்க்குற உங்களோட கண்ணோட்டம் சரியான கண்ணோட்டம் இருந்தால் நாங்கள் சரியானவங்களா தெரியும். இல்லை உங்கள் மனசில் தப்பான கண்ணோட்டம் ஒன்று இருந்தால் நீங்களும் தப்பான இதில் தான் தெரிவிங்க. எங்களுக்கும் சம உரிமை கொடுத்து நடத்தும்படியும் இந்த அரசாங்கத்துக்கு எங்களோட வேண்டுகோளை வச்சுக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா ஒரு மென்டல் டிசார்டர்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு மனநல பாதிப்பு கிடையாது. இது ஒரு இயற்கையான விஷயம். சேம் செக்ஸ் இது வந்து
கிட்டத்தட்ட எப்போ ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து இயற்கையானது அப்படின்னு சொல்லி எப்பவோ சொல்லிட்டாங்க. அது போக 1975லயே அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் இது ஒரு மனநோய் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷம் கடந்தும் நம்ம மக்கள் இன்னும் அதை பத்தினா புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வானவில் கத்தி சண்டை அப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் படுக்கையில் என்ன நடக்குது அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பொதுஜனங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்டர்நெட்டில் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இலவசமாக நிறைய பேருக்கு நெட்டு கிடைக்கிறதால உட்காந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் தப்பான புரிதல் தான் அங்கே போய் சேருது. இங்கே என்ன நடக்குது, தனி மனித உரிமைக்கு இங்கே இது இல்லாமல் இருக்குது. எங்கள் படுக்கையிலேயே வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. வானவில் நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. இது எத்தனை பேர் பாதிக்குது? இன்னைக்கு இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர தலைமுறையும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாது. So this is our first Pride here in Chennai and we are very delighted to be part of it. It's so good to see such a good gathering here. We are so good that people are coming out and people are aware that this is actually a human right issue and people should take this very seriously. This should be part of education. People should be aware of gender, identity and sexuality from a very early time. And we really hope for a better future where everybody looks at us in a very inclusive way and hope for a better future. We can spread love and dignity to the society and the society also give us love and dignity. This is the occasion we can show our identity and visibility towards the society. And so much hatred things are going on social media, but we don't mind. I've been an ally since I was a young kid, since high school. So this is actually my first time I'm coming for the Pride Walk in Chennai. I'm from Chennai. But I've been wanting to come each year, something or the other happens. I want to support and I think it's important for straight ally people to constantly support, constantly fight for this cause. So those are my comments. நான் ஈரோட்லேருந்து வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த ப்ரைடுக்கு வரேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி இருக்கிற கம்யூனிட்டிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்லேயும் முடங்கி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியே வந்து எல்லாத்தோடையும் ஜாலியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசி பழகிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறது ஃபஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி ப்ரைட். Happy Pride! Happy Pride! Happy Pride! Happy Pride! 16வது வானவில் சுயமரியாதை பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வானவில் சுயமரியாதை பேரணி வாழ்த்துக்கள். Happy Pride!